அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து இதுல பட்டியலிடுறாரு. என்னன்னு சொல்றாரு? மகளிர் உரிமை தொகை, அந்த கல்லூரி போற பெண்களுக்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய், அடுத்தது வந்து காலை உணவு திட்டம், பெண்கள் போயிட்டு வர்றது வந்து பஸ், இலவச பஸ், இந்த 5 திட்டத்தை தான் பிரதானமா பேசுறாரு. இதுல காலை உணவு திட்டம் கொடுத்து போறதுல எனக்கு பாராட்டுகள். பசிச்சவங்களுக்கு யாரு சாப்பாடு போட்டாலும் நான் அதை பாராட்டுவேன். அதுல எனக்கு மாற்று கருத்துல திமுக அது அருமையான திட்டம். மீதி இருக்கிறது பூரா இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது, இந்த கொடுக்கறதுக்கு ஒரு 35 அமைச்சர்கள் கொண்ட ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியல் சிந்தனை கொண்ட அமைச்சரவை தேவையா? 35 அமைச்சர்கள் வேணுமா? இதுக்கு ஒரு பிளாங்க் கிளர்க் போதாதா? இந்த மாசமான ஒரு 1000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்றதுங்கிறது. இப்ப உதய வந்து அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேசினாரு? தமிழக அரசாங்கம் ஏகப்பட்ட ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த ஊழலை எல்லாம் நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பண்ணாமட்டோம்னா தாராளமா 3000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொன்னார், மேடையிலேயே சொன்னார் அண்ணாமலை. அப்ப நாளைக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க 3000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இப்ப திராவிட மாடல்ல திமுக செஞ்ச ஆட்சியை விட 3 மடங்கு சிறப்பா வந்து அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் ஆட்சி பண்ணுது. என்ன காரணம்? நாங்க 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு பதிலா 3000 ரூபாய் கொடுத்துட்டோம் சொன்னா ஒத்துக்கலாமா? அதுதான் இந்த திட்டமா? அப்ப நீங்க சொல்ல உங்களுடைய செயல் திட்டங்கள் தொலைநோக்கு பார்வை என்ன இருக்கு? இது சஸ்டைனபிளா இருக்கா? அப்போ இன்னைக்கு அவரே சொல்றாரு என்ன, 1,30,00,000 எந்த புரிதல் இல்லாம வாயில வந்து வளரிட்டு இருக்காரு. ஒரே நிமிஷம் நான் பேசுறேன். என்ன உங்க புரிதலை பூரா பின்னாடி நீங்க புரிதல் தான் தெரியல. அப்போ ஒரு பார்வை இல்ல. இப்படிப்பட்ட ஒரு அபத்தமான வாதங்கள் 17 லட்சம் ரேஷன் கார்டுல இன்னைக்கு 1,30,00,000 சொச்ச மகள்கள் இருக்கு. 1000 ரூபாய் கொடுத்தாதான் இன்னைக்கு குடும்பம் விளங்கும் அப்படின்னாக்கா, இன்னைக்கு எந்த மாதிரி நீங்க ஜிஎஸ்டிபி பத்தி பெருமையா பேசினாரு சரவணன், மகிழ்ச்சி தான். ஆனா இன்னைக்கு நிலவரம், உண்மை நிலவரம் என்ன இருக்குது? இப்படிதான் மக்கள் பாதுகாப்பு அளவுக்கு இருக்குதா? அதே மாதிரி இன்னைக்கு படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க பாக்கெட் மணி, பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு படித்து முடிச்சு வெளியே வரக்கூடிய படிப்புக்கு வந்து வேலை இருக்கா? தம்பி தமிழக வேலை இருக்கா? தப்பு தப்பா பேச விட்டு இருக்கீங்க. 1000 ரூபாய் வாயில வந்து வளரிட்டு இருக்காரு. எந்த ஆதாரம் வேலை அடிப்படை ஆதாரம் வாங்குன காசு பணம் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இல்ல மாசமா பேச 1000 ரூபாய் முடியும். ஒரு நேர்மை இருக்கு. இன்னைக்கு 12 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ 12 லட்சம் பேர் நாங்க ஆட்சிக்கு வந்தா நன்றி நன்றி முடிய நந்தகுமார். வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க, வேலை வாய்ப்பு கொடுங்க. நன்றி நன்றி. படிக்கும் போது 1000 ரூபாய் கொடுத்தா போதுமா? இல்ல 1000 ரூபாய் நீங்க வேலை வாய்ப்பு கொடுங்க சார். வேலை வாய்ப்பு கொடுங்க. இருங்க சார். அந்த இளைஞர் சரி முடிங்க. ரைட். நன்றி நன்றி. 5000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். நன்றி நன்றி. அப்போ இந்த படிச்சதுக்கு வேலை கொடுக்கிறதுக்கு தான அரசாங்கத்துல அதிகாரிகள் அரசியல் ஆளுமை. நன்றி 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 நன்றி. அப்ப சும்மா வந்து 1000 ரூபாய் கொடுக்கிறது இது என்ன திட்டம்? அப்ப நீங்க பட்டியல் போடுற திட்டமே என்ன? நீங்க உங்களுடைய சரி நந்தகுமார் இருங்க. நந்தகுமார் நீங்க என்ன திருப்பி 4 லட்சம் கோடி எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க பட்டியல போடுற திட்டம் அடுத்து இருங்க சார். சரி 50,000 கோடி நந்தகுமார். ரைட் ஓகே. இன்னைக்கு நல்லா இல்ல நந்தகுமார் முடிங்க நந்தகுமார். நேரம் கடக்கறோம்ல. 50,000 கோடிங்கிறது இன்னைக்கு என்ன பெரிய செல்வந்தர்கள் போய் குடிச்சிட்டு இருக்காங்களா? 50,000 கோடி நீங்க யார்கிட்ட இருந்தீங்க வசூல் பண்றீங்க? நன்றி நன்றி. வசூல் பண்ணிட்டு இங்க 13,800 கோடி ரூபாய் மகளிருக்கு, நன்றி நந்தகுமார். 440 கோடி ரூபாய் மாணவர்களுக்கு, இது ரெண்டையும் கூட்டி ஒரு 17-18 கோடி ரூபாய் கொடுத்தா 50,000 ரூபாய் அந்த ஏழை வயித்துல இருந்து அடிச்சு எடுக்கிறீங்க. சரி அதனுடைய உடல் உழைப்பு என்ன? இல்ல நந்தகுமார் போதும். நந்தகுமார் நேரம் கடக்கறோம். நன்றி நன்றி நன்றி. ஒரு இடம் தெரியல. நந்தகுமார் கொஞ்சம் அமைதியா எனக்காக பதறீங்க. கொஞ்சம் அமைதியா. சரி மக்களுக்கு போய் சேரணும் இல்ல? சரி நந்தகுமார் இதுக்கு தான் சரவணன் இருங்க சார். நந்தகுமார் ஓகே. திராவிட மாடல் 2.0 இதுக்கு தான் நன்றி நன்றி. இல்ல ஒரே நிமிஷம் சொல்லிருங்க. இல்ல இப்போ வெறும் உளறல் சுத்த பேத்தல் அப்படினுவாங்க, அப்படித்தான் இருக்கிறது. இல்ல ஏன்னா நான் சொல்றேன், ஏன் விளக்கி சொல்றேன். யாராவது அறிவா பேசுனாங்கன்னா பேத்தலா பேசுறவங்களுக்கு அது பேத்தலா தான் தெரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பேத்தலா பேசுறவங்களுக்கு பேத்தலா தான் தெரியும். நந்தகுமார் ஓகே. நிலைமையை பொறுத்து அவங்க அடுத்தவங்களை பார்க்கும்போது தன்ன மாதிரி அவங்களுக்கு தெரியும். நன்றி நன்றி. முடியும். இப்போ தொலைநோக்கு பார்வை இல்லாத திட்டங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய வயிற்றெரிச்சல். ஏன்னா இந்த திட்டங்களின் மூலமாக தமிழ்நாட்டு முதல்வர்
இங்க வந்து உயர்ந்து நிற்கிறாரு அப்படின்ற அந்த வயிற்றெரிச்சல். சார் 1000 ரூபாய் கொடுக்கறனால ஒரு முதலமைச்சர் உயர்ந்த முடியும். நந்தகுமார் கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல நான் அனுமதிக்க முடியாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா. அவர் முடிச்ச உடனே அடுத்து நீங்க சொல்லுங்க. நான் அமைதியா இருங்கன்னு தானே சொன்னேன். சரி இல்லன்னா நீங்களும் பண்ணுவீங்களா அதை? அப்புறம் என்ன? அது எனக்கு தெரியும். எனக்கு யாரும் நெறியாளர்கள் சொல்லி கொடுக்க வேண்டாம் நந்தகுமார். நான் அதையும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப ஒருவேளை அவர் தப்பு பண்றானே நீங்களும் அதை பண்ணுவீங்களா? அப்புறம் என்ன பழிக்கு பழி வாங்குறதுக்கு நான் இங்க பகடக்காயா? நான் கிடையாது. அமைதியா இருங்க. சரி நந்தகுமார், இல்ல இங்க எல்லாரும் அவங்கவுங்க திறமையை காட்டுறதுக்கான இடம் இது கிடையாது. கருத்தை மட்டும் காட்டு. கொஞ்சம் அமைதியா இருங்க நந்தகுமார். ஃபைன் உங்க கருத்துல நீங்க சொல்லுங்க. 3000 ரூபாய் கொடுக்க முடியும், அப்ப கொடுக்க முடியாம நீங்க ஊழல் பண்ணி ஏமாத்துறீங்கன்ற விமர்சனம் அவர் மட்டும் இல்ல. ஊழல்ன்றது யார் வேணா அந்த ஊழல் குற்றச்சாட்டை யார் மேல வேணா வைக்கலாம். இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக மிக ஊழல் மிக்க கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா பாஜக தான். எல்லார்கிட்டையும் எப்படி ஊழல் பண்ணி அடித்து பிடுங்கினார்கள் பணத்தை அமலாக்கத்துறையை வைத்து அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும். 17 அமைச்சர்கள் மேல ஊழல் இருக்கு. 17 அமைச்சர்கள் மேல ஊழல் இருக்கு. இவரா உண்மையிலே 17 அமைச்சர்கள் மேல ஊழல் இருக்கு. இப்ப பேசுறாங்க. சரவணன் பதிவு பண்ணிட்டீங்க. உங்க எதிரே பதிவு பண்ணிட்டீங்க. ஈடி எல்லாம் அனுப்பிச்சு பெட்டியை கொண்டு வந்து பாரதிய ஜனதா வீட்ல வைக்கிற வேலையை தான் ஈடி பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையை பேசிட்டு இருக்காரு. ஒரே நிமிஷம். இப்போ என்ன இன்னும் இதுல வந்து என்ன அப்படின்னா, ஏதோ இந்த அரசு வெறும் 1000 ரூபாய் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு, வேற வேலையை பார்க்கல அப்படின்றது போல ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, நான் முதல்வன் ஒரு திட்டம், அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சாலும் இவங்களுக்கு வாய் வராது. அதை பத்தி பேசுறது நான் முதல்வன் ஒரு திட்டம், அந்த திட்டத்தை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. கண்டிப்பா தெரியாது. டெவலப்மென்ட் புரோகிராம் அது என்ன வேலை வாய்ப்பு? நந்தகுமார் கொஞ்சம் அமைதியா இருங்க. நந்தகுமார் கேட்டு சொல்லுங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் பேசட்டும். 2வது சுற்றுல நீங்க முழுமையா பேசுங்க. நான் தடுக்கல. போதுமா?